டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஒரு வீடுனா மதர் வாழ்னு ஒன்று தான் ஃபாதர் வாழ்னு வரணும். இடம் விடுங்கன்றானே, 2 அடி விட்டு கட்டுங்களா என்ன? உங்கள் வீட்டு ஜனலே திறந்தா பக்கத்து வீட்டு இடத்துக்கு போய் இடிக்குதுன்னு ஸ்லைடிங் டோர் வைக்கிற நிலமையில போயிட்டு கேட்டால் இடம் சின்ன இடம், எவ்வளோ சின்ன இடமா தான் போகிறேன், அதெல்லாம் 2 அடி விட்டு கட்டுங்க. ஒரு வீடுனா கோவில் எப்படி நம்ம சுற்றி வரும்போது ஒரு வீட்டுடைய சுற்றி 4 மூலையும் ஒரு மனிதன் நடக்கிற மாரி இருந்தால் தான் பேர் வீடு, இல்லைன்னா அது வாஸ்துக்குறையுள்ள இடம். ஒன்று செஞ்சால் தெளிவாக செய்யுங்க, இல்லைன்னா வாடகை வீட்டில் கூட நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க, கடன் கிடையாது, நோய் கிடையாது, ஆனால் நல்ல அமௌண்ட்டை பல்காக வச்சுருக்காங்க அக்கௌண்ட்டில், நல்லா வாழறாங்க. சொந்த வீடுன்னு ஆசைப்பட்டு போய் கட்டினவங்க நிறைய பேர் இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், வீடுனா தயவு செய்து 4 பக்கமும் உங்கள் ஜன்னலை திறக்கிற அளவுக்கு இடத்த விட்டு வீடு கட்டுறனா கட்டுங்க, இல்லைன்னா அந்த மாதிரி வீடே கட்டாது. காசு வரணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் துணியில் காசு இது பண்ணி வைக்கிறது, லெமன் வைக்கிறது மூளையில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்கிறேன், நீங்கள் லெமன் வச்சுக்கிங்க, லெமன் வைக்காத போங்க, அது உங்களோட நிப்பாட்டிங்க. லெமன் வச்சா பணம் வரும் இன்னொருத்தவங்க சொல்லி அவன் போய் லெமன் வச்சு தோற்று போடுவோம், அதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். பணம் என்னும்போது கை சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்மளால் சும்மா உப்பு கொட்டி வைக்கிறது, தண்ணியில் பூவை போடுறது, லெமன் அரைஞ்சி வைக்கிறது, இந்த விட்ட நரபலியே பண்ணுவான். நம்மளுக்கு காசு வரும்னு சொன்னான், ஒரு நரபலி கூடிய அவங்க வீட்டில் பணம் வரலாம் கொடுத்துருவான், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு மாறி, இதை செஞ்சால் மாறிட்டதான், அதை செஞ்சால் மாறிட்டதான் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. விஹைபக்தி நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் சுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். நிறைய வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வரிசையில் முதல்ல புதுசாக ஒரு வீடு கட்டும்போது பெரும்பாலும் தவறு எந்த இடத்துல பண்ணுறாங்க? மக்கள் வீடு புதுசாக கட்டும்போது இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்து கட்டணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நிச்சயமாக அது உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. இப்போ இன்னைக்கு காலையில் நான் அந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்துட்டு வரேன். நம்ம மறைமலை நகரில் ஒரு வீடு பார்த்துட்டு வரேன், சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு, யூடியூப்பை பார்த்தே கட்டியிருக்கேன். அவரை நான் தப்பு சொல்லலை, அவர் ஒரு வகையில் பாராட்டலாம், இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. அவர் அவ்வளோ செலவு பண்ணார், ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்த்துருக்கலாம். நீங்கள் என்னை கூப்பிட்டு தான் பார்த்துருக்கணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் யாரென்னா கூப்பிட்டு பார்த்துருக்கீங்க, இவ்வளோ பல லட்சம் செலவு பண்ணுறீங்க. சரி, யூடியூப்பை பார்த்து கட்டினாரே, அதையாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கினாரான்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்காரு, யாருடைய வீடியோ பார்த்துருக்காரு, அதெல்லாம் நம்ம பேர் சொல்லக்கூடாது, யாருடைய வீடியோ பார்த்துருக்காரு, அதை அப்படியே கட்டியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்குலையும் தெற்குலையும் இடம் விடாமல் கட்டினா சிறப்பு பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் வீடை எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் கரெக்டாக பிடிச்சி கட்டிட்டார். இப்போ பக்கத்து வீட்டில் இடம் கட்டினா வீடு கட்டினாங்கன்னா இவர் சுவரை ஒட்டிடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா உள்வாங்க முழுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படியும் மீறி உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தால் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டுருங்க. இல்லை நீங்கள் வாஸ்து நிபுணரே கூப்பிட முடியாது அப்படின்னா வீடியோவை 100 வாட்டியாச்சு பாருங்கள். அவர் எப்படி சொன்னார், இவர் எப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியும். இப்போ அவர் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்ட சொன்னால், சார் இதை பக்கத்து வீட்டு இடம் சார் அப்படின்னு. ஏன் இவ்வளோ பிடிச்சி கட்டினீங்க சார்? வீடியோவில் சொன்னாங்க மேற்குலையும் தெற்குலையும் இடம் விடாத கட்டுங்க சிறப்புனாங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் இடம் 4 அடி 5 அடி பக்கத்து இடத்துக்காரத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எப்பொழுது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒருத்தருக்கு ஒடுகிறதோ அப்போ தான் வாழ்க்கையை வாழ தொடங்குறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க 1/2 அடி இடம் விட மாட்டேன்ட்டு நீங்கள் பிடிச்சி கட்டுவீங்க பாரு, அந்த 1/2 அடியில் தான் வாஸ்துவே தப்பாயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீடுனா கம்பல்சரி காம்பவுண்ட் இருக்கணும். காம்பவுண்ட் இல்லாத வீடு ஜெயிக்காது. அந்த காம்பவுண்டு எப்படி கட்டணும்னா, கிழக்கு காம்பவுண்டு என்னைக்குமே பொது காம்பவுண்டாக வரக்கூடாது. கிழக்குலையும் வடக்குலையும் உங்களுடைய காம்பவுண்டாக இருக்கணும். பொது காம்பவுண்ட்னா இன்னும் பக்கத்து வீடு ஒரே காம்பவுண்டாக வரக்கூடாது. தெற்குலையும் மேற்குலையும் பொது காம்பவுண்டாக இருக்கலாம். ஒரு வீடு ஒன்றும் வீட்டை என்ன சொல்கிறோம்னா மதர் வால்னு சொல்கிறோம், காம்பவுண்ட் என்ன சொல்கிறோம், ஃபாதர் வால்னு சொல்கிறோம். தந்தை சுவர், தாய் சுவர். தாயின்னு ஒருத்தவங்க இருந்தால் தந்தைன்னு ஒருத்தவங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக இருக்கணும்ல. அப்போ எல்லாருமே வீட்டை பிடிச்சி கட்டிட்டு காம்பவுண்ட் கட்டாமல் வச்சுருக்கீங்களே, இவங்க வீட்டிலலாம் என்ன இல்லை, தந்தை சுவரே இல்லை. தந்தை சுவர் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? ஆண் ஆதிக்கம் இல்லாமல் இருக்கும். ஆண் தோற்றுருவார், பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க.
ஒரு வீடுன்னா மதர் வார்டுன்னு ஒன்று இருந்தால் ஃபாதர் வார்டுன்னு ஒன்று வரணும். இடம் விடுங்கன்றானே, 2 அடி விட்டு கட்டுங்களா என்ன? உங்கள் வீட்டு ஜன்னலே திறந்தா பக்கத்து வீட்டு இடத்துக்கு போய் இடிக்குதுட்டு ஸ்லைடிங் டோர் வைக்கிற நிலமையில போயிட்டு கேட்டால் இடம் சின்ன இடம், எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் 2 அடி விட்டு கட்டுங்க. இதில் வாழ்க்கையை வாழணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. விவாதம் பண்ணணும், தர்க்கம் பண்ணணும், ஏன் ஒட்டி ஒட்டி கட்டிக்கிறவங்களாம் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தான். ஒரு இடம்னா 4 அடி சைடு இடம் விடுங்க. ரூம் சைஸ் சின்னதானாலும் பரவாயில்ல. ஆரோக்கியமே வாழணும், வேலை வேணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், பசங்களுக்கு நல்ல குழந்தை இருக்கணும்னா உங்கள் வீட்டை சுற்றி வரணும் ஒரு நபர். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, பிரதட்சணம் வரீங்களா? வரீங்களா? அதே மாதிரி தான் ஒரு வீடுனா கோவில் எப்படி நம்ம சுற்றி வரும்போது ஒரு வீட்டுடைய சுற்றி 4 மூலையும் ஒரு மனிதன் நடக்கிற மாதிரி இருந்தால் தான் அது பேர் வீடு. இல்லைன்னா அது வாஸ்துக்குறையுள்ள இடம். அதனால் ஒவ்வொரு மக்களும் தயவுசெய்து நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். சீட்டு போட்டு நகையை வச்சு கஷ்டப்பட்டு 600 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கணும். அதில் சுற்றி இடத்த விட்டு ஒரு பிளானை போட்டு வீடு கட்டு வச்சு அதில் 4 கார் விடணும், 3 பைக் விடணும்னு வீட்டெல்லாம் பிளான் போடும்போது தான் வாஸ்து தப்பாகுது. இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் பொறுத்து கூட நீங்கள் இடத்த வாங்கி கட்டுங்க. இன்னும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா வாங்கி அரை கிரவுண்டில் கூட கட்டுங்க. ஒன்று செஞ்சால் தெளிவாக செய்யுங்க. இல்லைன்னா வாடகை வீட்டில் கூட இருந்தது நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. கடன் கிடையாது, நோய் கிடையாது, ஆனால் நல்ல அமௌண்ட்டை பல்காக வச்சுருக்காங்க அக்கௌண்ட்டில், நல்லா வாடுறாங்க. சொந்த வீடுன்னு ஆசைப்பட்டு போய் கட்டினவங்க நிறைய பேர் இன்றைக்கி தோற்று போயிட்டாங்க. காரணம் என்னென்னா நாம் செய்யுங்க சில தவறுகள் தான். அது ஏன் அவ்வளோ சுகராக பிடிச்சி கட்டுறீங்க? என்ன அதில் என்ன நீங்கள் சாதிக்க போறீங்க புரியலையே. ஏன்னா நோபல் பரிசு அதை தராங்களா? கிடையாது. ஒரு கிராமத்தில் இடையே வீடு இருக்கும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் 10 அடி 20 அடியாக இருக்கும். நல்லா தானே இருக்காங்க. படிப்பறிவு இல்லைன்றீங்க, கரண்ட் இல்லைன்றீங்க. அவங்கள மாரி வெயிட்டு தூக்க முடியுமா? நம்மள அவங்கள மாரி ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? காலைல 5 மணிக்கு எழுந்துப்பான், 7 மணிக்கு தான் தூங்கிடுவான், 100 வயசு வரைக்கும் வாழ்வான். இங்கே சென்னையில் நம்ம என்ன பண்ணுவான்? 40 வயசில் டயாலிசிஸ் ஆகிடும், 30 வயசில் என்ன பண்ணுவான்? உடம்பே முடியல, பிபின்னுவான். எதனால்? வெற்றி தோல்வி எதில் இருக்குது? ஆரோக்கியத்தில் தான் இருக்குது. ஆரோக்கியமாக இருந்தால் தான் பொருளாதாரம் சார் இல்லையா? அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு வீடுன்னா தயவு செய்து 4 பக்கமும் உங்கள் ஜன்னலை திறக்கிற அளவுக்கு இடத்த விட்டு வீடு கட்டுறேன்னா கட்டுங்க. இல்லைன்னா அந்தமாரி வீடே கட்டாதீங்க. நான் சுகுருவாக தான் பிடிச்சி கட்டுவேன் அப்படின்னா நீங்கள் வேஸ்ட், வாழ்க்கையிலே தோற்று விடு. சார் கட்டிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, கிழக்குலையும் வடக்குலையும் செவரோடைய செவரு ஒட்டி இருந்தால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதே இடத்துல அந்த சுவரை பிரித்து சீலிங் போட்டு மாற்றுறதுக்குலாம் செம்மையான பிளானிங்லாம் இருக்குது. அப்படி பண்ணிக்கலாம் சரிங்களா? அதனால் இடத்த விட்டு கட்டணும். யூடியூப்பை பார்த்தேன், மேற்கில் தெரிஞ்சுன்னு பிடிச்சி கட்ட சொன்னாங்க. அவுட்ரு டு அவுட்ரு பிடிச்சி காம்பவுண்ட் போடாத ஒரு மதரோட கட்டிட்டிங்கன்னா அந்த வீட்டில் பெண்கள் மிக பெரிய அளவில் பாதிப்பார்கள், ஆண்கள் தோற்றுவிடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டி எப்போவுமே இந்த பண வரவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ கடை எடுத்த உடனே முன்னாடி தான் கல்லாப்பட்டி இருக்கணும், அங்கே தான் உட்காருவாங்க. இல்லைன்னா ஒரு வீட்டில் வந்து பீரோ வைக்கிற இடத்துல அந்த காசு வைக்கிற எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? பணம் என்பது எப்பவுமே தென்மேற்கு முறையில் தான் வரும். வாஸ்து என்பது கொஞ்சம் போதும். நீர் மூலை, நெருப்பு மூலை, காற்று மூலை, நில மூலை, ஆகாய மூலை. தண்ணியில் போய் காசு போடுவோமா? போடக்கூடாது. தண்ணீரில் காசு போடாதான் தெளிவாக எழுதி வச்சிருப்பான் கோயிலில். நம்மளால் எப்பவுமே அங்கே தான் காசு போடுவான். இப்போ வேலூர் நாராயணி கோயிலில் போனால் 1 லட்ச ரூபா எடுக்கலாம் தண்ணியிலேருந்து. ஏன் அவங்க எழுதி வைக்கிறாங்கன்னா நம்ம மனிதர்களை பற்றி நல்லா புரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்ம செய்யாத சொன்னால் அதை கரெக்டாக செய்வோம். அதனாலே என்ன பண்ணுறோன்னா தண்ணீரில் காசு போடாதுன்னு எழுதி வச்சுருக்கோம். நம்ம அங்கே தான் சில்லறையே கொடுப்போம். புரியுதுங்களா? இப்போது தண்ணியில் காசு போடக்கூடாது. நெருப்பில் காசு வச்சா என்ன ஆகும்? பஸ்மம் ஆகிடும். காற்றுல காசு வச்சா பறந்து போயிடும். பறந்து போயிடும் மீன்ஸ் அந்த காற்று மூலையில் இருக்கக்கூடிய பணம் வேறு ஒரு இடத்துக்கு இம்மிடியட்டாக மாறும், இம்மிடியட்டாக கை மாறும். ஆதாயம் என்பது இங்கே பிரம்மஸ்தானத்தை குறிப்பிடுகிறோம். தென்மேற்கு மூலை என்பது நிலமூலை. அங்கே தான் நம்ம வந்து கல்லாப்பட்டியை வைப்பது. ஒரு நிலையான ஸ்திரமான பணத்தை அங்கே வந்து தக்க வைக்க முடியும். அதனால தான் தென்மேற்கு மூலை சொல்கிறோம். ரகசியமான இடம், பணத்தை பாதுகாத்து தான் வைக்கணும். இப்போ பணம் என்னும் போது என்ன பண்ணுவோம்? டோர்லாம் லாக் பண்ணிட்டு தான் இயற்கையாகவே. ஒரு கடையில் வந்து முதலாளி கூட பாருங்கள், லாஸ்ட்டு 10 மணிக்கு கடை மூடுறாருன்னா பணம் என்ன வரும், லேபர்லாம் பணம் என்னும் போது கிட்ட வர மாட்டாங்க. தெரியும் இந்த டைமுக்கு ஓனர் பணம் என்ன வரும். பணம் என்பது ரகசியமான விஷயம். அதை காக்கப்பட வேண்டும் என்றால் தென்மேற்கு முறையில் காக்கப்பட. காசு வரணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் துணியில் காசு இது பண்ணி வைக்கிறது, லெமன் வைக்கிறது, மூளையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா? என்ன சொல்கிறேன், நீங்கள் லெமன் வச்சுக்கிங்க, லெமன் வைக்காத போங்க, அது உங்களோட நிப்பாட்டிங்க. லெமன் வச்சா பணம் வரும் இன்னொருத்தவங்க சொல்லி அவன் போய் லெமன் வச்சு தோற்று போடுவான்.
அதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். பணம் என்னும்போது கை சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வாசனை தெரியுங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. லெமனுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தமா? லெமன்ன்றது ஒரு மகாலட்சுமியோட அம்சம். அது என்ன பண்ண போகிறீங்க? சேட்டுன்னா லெமன் வச்சு என்ன பணத்தைன்றாரு, எப்படி பணம் கொடுத்தது? ஜெயலலிதா காசில் பணம் வச்சு லெமன் வச்சு என்ன பண்ணான்றாங்க, சரவணா ஸ்டோரில் லெமன் வச்சு பண்ணான்றாங்க. கிடையாது. அவங்க என்னத்தை பயன்படுத்துகிறாங்க, நம்ம எதை பயன்படுத்துகிறோம், அவங்க எதை பயன்படுத்துகிறான்னு தெரியணும். நம்மளால் சும்மா உப்பு கொட்டி வைக்கிறது, தண்ணியில் பூவை போடுறது, லெமன் அரைஞ்சி வைக்கிறது, இந்த விட்டா நரபலியே பண்ணுவான். நம்மளால் காசு வரும்னு சொன்னான், ஒரு நரபலி பொடி அவங்க வீட்டில் பணம் வரணும் கொடுத்துருவான். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு மாயை. இதை செஞ்சால் மாறிட்டாதான், அதை செஞ்சால் மாறிட்டாதான் வரலாம். அதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டால் நீங்கள் லெமன் தோட்டமே வச்சாலும் உங்கள் வீட்டில் பலன் கிடையாது, பலன் கிடைக்காது, பணம் வர. வடகிழக்கு மூலை சரியாக இருந்தால் பணத்தை உள்ளே கொண்டு வர முடியும், தென்மேற்கு மூலை சரியாக இருந்தால் பணத்தை தக்க வைக்க முடியும். பொதுவாக வீட்டில் வந்து பெண்கள் வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட காசு நிறைய வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயம், சேர்த்து வைக்கிறதுக்கான திறன் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான திறன் நிறைய இருக்குது. பெண்கள் வந்து மகாலட்சுமினே வச்சுப்போம். நிறைய வீட்டில் பெண்கள் சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடனாக்கி கணவரையும் சேர்த்து மாட்ட விட்டுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? நிறைய வீட்டில் ஆண்களுடைய வளர்ச்சிக்கு பெண்களே டவுனாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம்? இது மகாலட்சுமி அப்படின்றத நான் குறை சொல்லவில்லை. ஒரு வெற்றி தோல்வி என்பது, வெற்றி வந்து ஆண்கள் மட்டும்தான் வெற்றி, பெண்கள் தோல்வியும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் வித்தியாசப்படும். எந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் வடமேற்கு பாதிக்கப்பட்டால் பெண்களால் ஆண்கள் தொத்துக்குவோம், ஈசானியம் தப்பாக இருந்ததுன்னா ஆணால பெண் தொத்துருவோம். புரியுதுங்களா? வெற்றி தோல்வி என்பது வாஸ்துவை பொறுத்தவரை எந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கோ அவர்கள் மூலியமாக இன்னொருத்தர் பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மை. ஒரு மூளை பாதிக்கப்பட்டுச்சு, அப்புறம் மகாலட்சுமி ஒன்றும் பண்ண முடியாது. எந்த லட்சுமியாக இருந்தாலும் அவங்க பணம் சேராது. லக்ஷ்மி கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ் பாரே இருக்காது, அப்புறம் தான் மகாலட்சுமி. அப்போது சரியான இறைக்கிட்ட சரணாகதி அடையணும். வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய ஒரே சக்தி பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது. நீ போய் காலில் விழுந்தனா கொஞ்சம் மாறும். ஒரு ஏழை ஒரு பங்களா வீட்டுக்கு பிச்சை கேட்கும்போது எப்படி போகிறான், எவ்வளோ நம்பிக்கையாக போவோம் தெரியுமா? போன்னு சொன்னாலும் போக மாட்டான், 5 நிமிஷம் அப்படியே நிற்பான். திட்டுவோம், கோவப்பட மாட்டான். சகிப்புத்தன்மையின் உச்சம். நம்மளே ஒரு 5 நிமிஷம் வச்சு போ அப்படின்னு போட்டப்படி தான் போவோம். அந்தமாரி இறைவன்கிட்ட நடக்கலையான்னு வந்துடக்கூடாது. யாருக்கு லாஸ்? நம்மளுக்கு தான் லாஸ், அவருக்கு கிடையாது. அப்படியே நிற்கணும், சரணாகதி ஆகணும். இதுக்கப்புறம் போனால் நான் வாழத்துக்கு வழியே இல்லை, வாழ வழியே இல்லைன்னா ரேஷன் கார்டை திருப்பி கொடுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது தெரியுமா? அரசாங்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரேஷன் கார்டை திருப்பி கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக 24 ஹவர்ஸில் கலெக்டர் வந்து அந்த கிராம மக்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி வாழ வழியே இல்லைன்னு உங்களுடைய ரேஷன் கார்டை இறைவன்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். அப்போ ரேஷன் கார்டை எதுவுமே பூஜை ரூமில் வச்சிட போகிறாங்க, நம்மளால தப்பாக புரிஞ்சுன்னு. நீ இறைவன்கிட்ட சரணாகதி அடையணுன்ற, இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். வேறு எதுலேயும் மாறாது. லெமன்லேயும் மாற. லெமன் சாதத்தில் நீங்கள் லெமனை வச்சு என்ன பண்ணியிருந்தா, லெமன் சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். லெமன் ஜூஸில் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமாக இருந்தால் மூளை நல்லா வேலை செய்யும், மூளை நல்லா வேலை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் லெமன் எடுத்து போய் பணத்தை என்னும்போது வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். லைஃப்லாம் கெட்டு போயிடுது. இந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கை வந்து வெளியே வரும். பெண்கள் வந்து அந்த அஞ்சரை பெட்டியில் காசு வைக்கிறாங்கல்ல, அது சரியான முறையா? அஞ்சரை பெட்டியில் ஏன் வச்சாங்க? வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களுடைய ஒரு டிப்ஸை வந்து அங்கே வச்சுப்பாங்க. ஏன்னா ஆதி காலத்து ஆண்கள் வந்து கிச்சனோட போக மாட்டாங்க, கௌரவம் பார்ப்பான். நம்ம ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ, ஆணாதிக்கம் நிறைந்த ஊர். அப்போது அஞ்சரை பெட்டியோட கிட்ட வர மாட்டாங்க நம்ம, அதனால வச்சாங்க. இப்போ அஞ்சரை பெட்டி காசு வச்சா காசு நிறைய ஆண்கள் அந்த இடத்துக்கு டக்குன்னு வரமாட்டாங்கன்றதுனால அந்த இடத்துல வச்சாங்க. இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வீட்டில் ஆண்களே சமைக்கிறாங்க, அதனால் அதெல்லாம் செட் ஆகும். சார் ரொம்ப அருமையாக அழகாக எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நான் அடுத்தது உங்களுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன், பட் எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க. மற்றொரு நிகழ்ச்சியோடு உங்க கூட சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.